ஹலோ, வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க. சிரிச்சிட்டே இருக்கீங்க. எல்லாம் சொந்தக்காரங்களாம் வேறு ஃபோன் பண்ணி என்ன உங்கள் அம்மா வீடியோக்கு சிரிக்கவே மாட்டேங்குது, உருன்னே இருக்குது, கம்பல் பண்ணி பண்ண வச்சுட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. கம்பல் பண்ணுறேன்னா? கம்பல்லாம் பண்ணலையே, நான் தானே செய்கிறேன். பூண்டு வச்சு பிரியாணியா? ஆமாம், நைட் நேரத்தில் பிரியாணி தான். இட்லி. பூண்டு இட்லியா? இட்லி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் பையனுக்கு எத்தனை இட்லி வேணும்? அவனுக்கா? அவனுக்கு ஒரு அடசல், எனக்கு ஒரு அடசல், அவங்க அப்பாவுக்கு ஒரு அடசல். அப்படி கேட்டு நம்மளுக்கு இந்த ஒரு கரங்கள் மட்டும் தெரியும். கோயம்புத்தூர் தான் இப்படிலாம் பேசுவாங்க, ஒரு அடசல் இட்லின்னு. வேற வெளியூர்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன், நான் அடசல் தான் சொல்ல முடியும். கோயம்புத்தூர் வச்சு மட்டும் பேச என்ன அடசல் குண்டாவா? ஒரு குண்டா இட்லியா? எனக்கு ஒரு குண்டா, குகனுக்கு ஒரு குண்டா, அவங்க அப்பாவுக்கு ஒரு குண்டா. ஒரு குண்டால எத்தனை இட்லி வரும்? 12. அது குண்டால போகுது. என்ன அடசலுக்கு? அடசலுக்கு 12 தானே? ஒவ்வொரு ஊர்ல ஒரு இட்லி 2 இட்லிம்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. வீட்டுக்காரர் அப்புறம் என்ன, அவருக்கு இந்த 2 சாப்பிட பிடிக்காத, அவர் என்ன சாப்பிடுவாரு? உனக்கு பிடிச்சது சொல்லிட்டேன். அவருக்கு அப்படின்னு பார்த்தா கறி தவிர எதுவும் பிடிக்காது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டுக்காரு கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் சாப்பிட்டு தந்தாரு. நீ தான் கறி மட்டனு சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு போட்டு அவரை ஒன்லி நான் வெஜிடேரியன் மாதிரி ஆக்கி வச்சிரு. அவர் கேட்டாராக்கு, அவரை தூக்கி அவர் மேலே தூக்கி பழி போட்டுருது. சரி, மாப்பிள்ளைன்னா ஒரு விதவிதமாக செஞ்சுதான் போடணும். ஹலோ, ஆவுனா ஃப்ரேம் விட்டு வெளியே போயிருங்க. இவ்வளோதான் ஃப்ரேம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும். தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, புளி, பூண்டு. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னு உனக்கு தெரியுமா? வரமிளகா, பூண்டு, அவ்வளோதானா? போட்டுட்டு அப்புறம் நல்லா நம்ம தாளிக்கணும். கொஞ்சம் பெருக்காய் பொடி போட்டு தாளிக்கணும். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஒரே கடாய், ஓர் ஆயிரம் குழம்பு. தாளிக்கிறதுக்கு யார் ஃபோன் பண்ணா? எப்போ? சாயந்தரம் தான். ரூபாண்டி எதை சொன்னாங்க இதை பற்றி? நேற்று தான் பார்த்தாங்களாம், அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நாள் போட்டும் சக்ஸஸ் ஆனோன்னா காமிச்சிக்கலான்னு நினச்சேன். அவங்களுக்கு ரேண்டமாக போயிருக்கும் போல்.
சட்னி தான் மாமாவுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப காரம் மட்டும் தான் பிடிக்கும். ம் மகேஷ் வந்து சாப்பாடெல்லாம் அப்படியே சாப்பிட மாட்டேன், ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் தின்பா. ஒரு தடவை அப்படி தான் சர்க்கரை கொண்டு பாட்டி அவளுக்கு பயந்துட்டு பீரோக்குள்ள வச்சிருக்குது. சர்க்கரை எடுக்கிறதுன்னு போய் பீரோவா மேலே விழுந்துருச்சு. இந்த பீரோவா? ஆமா, ம் விழுந்து உயிருக்கு அப்படிதாங்க தாத்தா போய் அப்புறம் பீரோவை தூக்கி வாங்கி அந்த பீரோவை வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு. கவிதா அத்தையோட தாத்தாவா? அப்புறம் அந்த பீரோவை தூக்கி அப்புறம் அவளை காப்பாற்றி நானும் வேலைக்கு போயிட்டேன், பாட்டி மாமா எல்லாருமே வேலைக்கு போயிட்டோம். அவன் ஒட்டி தான் இருந்திருக்க சர்க்கரை எடுக்கிறதுக்கு போய் தயிரும் கூட பீரோக்குள்ள வச்சு போயிடுச்சு பாட்டி. இப்போ கம்முன்னு கொண்டு அதுலேயும் தயிர் சர்க்கரை போட்டு அதையும் இதையும் போட்டு எதையாவது சாப்பாடை தவிர்த்து வேறு எல்லாம் தின்னுட்டு இருப்போம். அப்புறம் தீபாவளிக்குலாம் பலகாரம் செஞ்சு வச்சுருந்தா அந்த ஸ்கூலுக்கு போகிற பேக்கில் பார்த்தீங்கன்னா 6 பை இருக்கு. பாட்டி செய்கிற பலகாரம் தான் கல் மாதிரி இருக்குங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு ருசி இருக்கு. இதுக்கு எல்லாமே அதுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அந்நேரத்தில் 10 மணிக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. சூப்பர். அப்பாலாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடி காரமே சாப்பிடாது. அப்பாவா? அப்புறம் பார்த்தா அப்புறம் நான் எனக்கு காரமா தவிர்த்து சமைக்க காரம் இல்லாமல் சமைக்கவே தெரியாது. ஆனால் அப்பா வீட்டில் யாருமே காரம் சாப்பிட மாட்டாங்களே. அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அப்படியே சமைக்க அது பிறகு அதே சாப்பிட்டு பழகிட்டே இருக்கும். இப்போ டாக்டர் ஒன்றையவே காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ காரம் கம்மியாயிடுச்சு. காரமாக சாப்பிட்டாதான் எனக்கு ஜீரணமே ஆகுங்கிற அளவுக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு காரமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. அப்புறம் குபனுக்கு தோசை கரெக்டாக இருந்துச்சா? குட்டி குட்டியாக ஊற்றுமா? ஆமாம்போ, நீ குட்டி குட்டியாக ஊற்றிட்டு இருக்கேன். ஆளுக்கு 2 இட்லி 4 இட்லி சாப்பிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அழகுக்கா இட்லி சுடுறாங்க. அப்புறம் குட்டி குட்டியாக ஊற்றுமா? போதுமா, நெப்பாத. சரி பாரு, மினி ஊத்தாப்பம் ஊற்றி வச்சுட்டு இருக்க. நான் ஊற்றின அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும். ஆமாம், அதான் 10 இட்லி நான் கூட வயிற்று நிறைய. இட்லி இல்லாமல் ஸ்டைல் பண்ணுறது சாப்பிட்றது இல்லை. யாருக்கு வந்தாலும் நறுக்குன்னு ஒரு 10 இட்லி 4 இட்லி எடுத்து வச்சா சாப்பிட வேண்டாமா? சொல்லியாச்சு. அங்கேயே கொண்டு போய் சரியா?